பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 124 சங்கீதம் 8வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். தாவீது அழகாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நம்முடைய சகாயம், நம்முடைய உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்தில் தான் நமக்கு சகாயம் இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற போது எதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறீர்களோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வியாதிக்காக ஜெபிக்கிறோம், வியாதிக்கு ஆண்டவர் சகாயம் கொடுக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சகாயம் கொடுக்கிறார். தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், தேவைகளை சந்திக்க தேவன் சகாயம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பிசாசு துரத்துகிறோம், இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். அடி நாமத்தில் தான் நமக்கு சகாயம் இருக்கிறது. என் நாமத்தில் நீங்கள் ஒன்று கேட்கவில்லை என்று சொல்கிறார். அப்போ நாம் யாருடைய நாமத்தில் கேட்கணும்? சகாயம் யாருடைய நாமத்தில் இருக்குது? வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது. அப்போ வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் சகாயம் வேண்டும் என்று சொன்னால், நமக்கு சகாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உதவி வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் நமக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தேவைகள் சந்திக்கப்படுகிறது எப்படி? இயேசுவின் நாமத்தினால. என் நாமத்தினாலே கேளுங்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்த ஏறெடுக்கிறங்கிற போது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார நெருக்கடிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கிற போது சகாயம் தேவனிடத்திலிருந்து அவருடைய நாமத்தினாலே கிடைக்கிறது. பொருளாதார பிரச்சனைகள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலதான் சகாயம். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்ப நமக்கு சகாயம் எங்க இருக்குது? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, இயேசுவின் இடத்திலிருந்து நமக்கு சகாயம் உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே கேட்க வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியாக 121 2வது வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. இன்னைக்கு ஒத்தாசை நம்ம எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்க வேண்டிய இடம் வேற, பார்க்க வேண்டியது தேவனை, கேட்க வேண்டியது தேவனிடத்துல. இன்றைக்கு மனுஷனை நாடிக்கொண்டிருக்கிறோம், மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறோம், மனுஷனிடத்துல ஒத்தாசைக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஏன் சங்கீதம் 124:1 சொல்லுது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டால். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்ப முழு நம்பிக்கையும் நம்ம ஆண்டவர் பேர்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் இருக்கணும். எந்த ஒரு சகாயமும் எந்த ஒரு உதவியும் வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து தான் வருகிறது. அதே சங்கீதம் 121:1 சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம எங்க ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம்? யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க தேவைக்காக நீங்க யாரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? கண்களை எங்க ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறீங்க? இதே சங்கீதம் சொல்லுது, வேலைக்காரன் தன் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமாம் போலும், வேலைக்காரி தன் எஜமாட்டின் கரத்தை நோக்கி இருக்குமாம் போலும். தேவனே, நாங்களும் உம்முடைய கரத்தையே நோக்கி பார்க்கிறோம். சகாயம் உம்மிடத்திலிருந்து வரணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி உம்மிடத்திலிருந்து வரணும், உம்முடைய நாமத்தினாலே வரணும். உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் கண்களை ஏறெடுக்கிற இடத்தை விட்டுட்டு வானத்தை நோக்கி விட்டுட்டு இன்றைக்கு பூமியில மனுஷனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் அழகா சொல்லுகிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாகினான் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்குண்டானவைகள் யாது ஒன்றை ஆகிலும் எடுத்து கொள்ளேன் என்று. வானத்தி பூமியும் 23வது வசனம் சொல்லுது, வானத்தி பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நாம் கை வானத்துக்கு நேராக உயர்த்த வேண்டும். மனுஷனை நோக்கி கையேந்துவதல்ல, மனுஷனை நோக்கி ஏந்தி நிற்பது அல்ல. நாம் கையில உயர்த்தி நிற்க வேண்டும். ஏந்தி நிற்க உன்னை அழைக்கல, கையில உயர்த்தவே உன்னை அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் அழகா சொல்றாரு பாருங்க, உன்னால நான் ஐஸ்வர்யவானன்னு என்ன சொல்லக்கூடாது. உன்னிடத்திலிருந்து ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சியின் வாரை ஆகிலும் உனக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்றும், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கண்களை ஏறு. உன்னிடத்துல வந்து நான் கையேந்து நிற்கணுங்கிறது இல்லை. என்னை அழைத்த தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். அருமையான தேவஜனமே, நீ மனுஷனிடத்துல கையேந்தி நிற்பதை காட்டில தேவனை நோக்கி கையில உயர்த்தி ஜெபிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து பாருங்க. இப்பொழுது அந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் வாசலை திறப்பார். வானத்தை பலகைகளில் திறந்து கொடுத்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார். வெண்கல கதவில் உடைத்து இரும்பு தாழ்பாளையில் முடித்து அந்த காலத்தில் இருக்கிற புதையிலும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை திறந்து கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறாருங்க. கையில வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக உங்களை கையில உயர்த்துங்க. நீங்க உங்க கண்களை நோக்கி பார்க்கிற கரம் இயேசுவின் கரத்தை நோக்கி பாருங்க. மனுஷனுடைய கரத்தை அல்ல. மனுஷன் தருவானா, மனுஷன் நமக்கு ஏதாவது உதவி செய்வான்னு சொல்லி மனிதனுடைய கரத்தை நோக்கி அல்ல, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் கரத்தை நோக்கி பாருங்க. ஆணி அடித்த கரங்களை நோக்கி பாருங்க. தழும்புகளில் கரத்தை நோக்கி பாருங்க. அவரிடத்துல தாங்க பரிபூர்ணம் உண்டு. உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவாருங்க.
ஆபிரகாம் மனுஷனிடத்துல கையேந்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அழைத்த தேவனை நோக்கி பார்த்தான். தெரிந்து கொண்ட தேவனை நோக்கி பார்த்தான். அவன் ஐஸ்வர்யமானான், சீமானானான். எப்படி? முழு நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி செபித்த போது கர்த்தர் அற்புதம் செய்தார். தலை வணங்கி அல்ல, தேவனிடத்துல கையில உயர்த்தி கண்களை நோக்கி பாருங்க, ஏறெடுத்து பாருங்க. ஆண்டவர் வானத்தில் பலகைகளை திறந்து கொடுத்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், பராக்கிரமுள்ள நாமம், அதிசயமான நாமம். இப்படிப்பட்ட நாமத்தை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நீங்களும் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. ஒத்தாசை அங்கிருந்து வரும், சகாயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருங்க. மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் பொய் சொல்லுவாங்க. கொடுக்குறேன்னு சொல்லுவான், கொடுக்க மாட்டான். அவன் சூழ்நிலையே மாறும். காலையில் தரம்பா, ஒரே நைட்ல அவனுடைய சூழ்நிலை மாறும். அவனால கொடுக்க முடியாது, அல்லது இருந்தும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் அப்படியா இருக்கீங்க. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. கட்டாயம் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாருங்க. அவரை நோக்கி பாருங்க. உங்க கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்துங்க. உங்க கண்களை அவரு நோக்கி பார்க்கட்டும், அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கட்டும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.